என் மச்சான் சீரியஸாக கேட்குறேன்டா. ஆஃபீஸ் ஆரம்பிச்சு 3 மாதம் ஆகுது. டேய் இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கால் வரலடா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை போகுது. மச்சான், கடவுளை நம்பி தோத்தவன் தான் சயின்ஸை தேடி வருவான். நாம் சயின்ஸை நம்பி உக்காந்துருக்கோம், கண்டிப்பாக ஜெயிப்போம். நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். எங்கள் அப்பா டெய்லி குடிச்சிட்டு எங்கள் அம்மா கிட்ட காசுங்கன்னு ரோதனை பண்ணுறாரா. பேயோட்டும் படை லிமிடெட். இங்க ராயப்பேட்டையில 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கணும். இங்க பக்கத்துல ஒரு வீட்டுல நைட் ஆனா அமானுஷ்யமா ஏதோ சத்தம் வந்துட்டே இருக்கு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சா ஏதோ குஜராத்தி குடும்பம் சூசைட் பண்ணிடுச்சாம்பா. வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனையோ சாமியாரை கூப்பிட்டு பூஜை பண்ணி செலவானதுதான் மிச்சம். சத்தமும் ஓஞ்ச மாதிரி இல்ல, இந்த வீடும் வித்த மாதிரி இல்ல. நீங்க அட்ரஸ் சொல்லுங்க மேடம். அவன் தான் பேசிட்டு இருக்கேன். நித்திய மரணம், பூர்வ ஜென்மம், கர்ம வினை, நான் ஒரு நம்பர் அனுப்புறேன். அந்த நம்பருக்கு மீண்டும் பிறப்பு, காசு அனுப்பிச்சிருங்க. அப்படியே அதே நம்பருக்கு தீர் மரணம், லொகேஷன் ஷேர் பண்ணிடுங்க. புகர்வன்மம். பேமெண்ட் கேட்காம ஏதோ மச்சான், அந்த வீட்ல வேற வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குடா. மச்சான் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கான். டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா எவன் போயிட்டு காசுல எவனுக்கு டிஸ்கவுண்ட் நிறுத்தா. இந்த திடீர் மரணம்ன்றது வாழ்க்கையை முழுசா வாழாம அல்பாயுஸ்ல போறது. இந்த மாதிரி எனர்ஜியெல்லாம் ஏதோ ஒரு உடம்ப பொசஸ் பண்ணி வாழத்தான் நினைக்கும். அதோட ஃபேவரட் டூலே வெர்ஜின் தான்டா. காசு போட்ட பெரிய புல்த்தியாடா நீ. வண்டியும் ஓட்டதுரை பேயும் ஓட்டதுரை முன்னாடி உட்காந்து எங்களை ஓட்டுனோற தம்ம விட்றா. ஓசி என்னைய கலாய்க்கிறியா? ஏன் அவனை தூக்கு சொல்லு, இல்லை கார் ஓட்ட சொல்லு. ஏய் அவனுக்கு வண்டி தாண்டா ஓட்ட தெரியாது. பேயில நல்லா தான் ஓட்டுவான். எத்தனோ இந்தா மூட்டை பேக் தூக்கு. ஏய் கார் சாவி வச்சுக்கோடா. வாங்க போவோம். அனுபவம் புதுமை. அடேங்கப்பா. ஏய் அங்கே நின்று போதும் வாடா. பார்த்து போ மச்சான். டேய் இந்த வீட்டை பார்த்தாடே அல்லூடுதுடா. என்னடா இப்படி இருக்கு டேய். பழைய பீஸ் ஆகுது மச்சான். ரூம் ஃபுல்லாக தேடியாச்சு, ஒரு பேயும் காணலையாடா. டேய் கேக்குதா? கேக்குதா? படம் நல்லா கேக்குதுடா. நான் சொன்னேன்ல. என்னடா டேய் ஐயோ, இவன் வேற அந்த ஜென்மம் இந்த ஜென்மம் சொல்லி பயமுறுத்துவான். இவனுங்களை வேற நம்பி வந்திருக்கோம். பிலிப்பே இவன் கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் நடிப்பான். டேய் அங்க பாரு. அரவிந்தே என்னடா பார்த்துனுக்குற? இவரா போனாரு யார் வந்து? பயமா இருக்குடா. போயிடலாண்டா கேட்டு ப்ளீஸ்டா. போலாண்டா. அரவிந்த் அரவிந்த் तुझे बोला था ना. ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஐயோ பிலிப்பே,
டேய் எந்திரா. டேய் ஒருவேளை இவனுக்கு பேய் பிடிச்சிருக்குமோ? டேய் என் பேர் சொல்லு. ஏய் என் பேர் சொல்றா. ஏய் என்னாச்சு உனக்கு? இல்ல மச்சான், நேற்று நைட்டு ஓடி வந்தனே இருந்தேண்ணா, ஒரு பேய் பின்னாடி வந்து அடிச்சிச்சுடா. இங்க வந்து உன்ட்டேன். ஏய் அரவிந்தங்கடா. அவன் வேணாண்டா, அவன் நேற்று என்னமோ பண்ணியிருந்தான்டா. சொன்னா கேள்றா, வாடா போயிடலாம். ஏய் அரவிந்தன் எப்படி போறது? லூசாடா நீ. வா போலாம். போடா. மச்சான் வேணாண்டா. அரவிந்தே. அரவிந்தே, ஏய் அரவிந்தே, அரவிந்தே. அரவிந்தே. ஏய் அங்க இருக்கான்டா. என்னடா குழந்தை மாதிரி படுத்திருக்கான்? ஏய் என்னடா அப்படி படுத்திருக்கான்? இவன் டேய். ஏய் ஏய் எழுப்புடா. எழுப்புடா. உனக்கு எல்லாத்துக்கும் நான் தான் கிடச்சனா? மச்சான் என்ன பண்ற போறான் மச்சான்? எழுப்புடா. நான் ஏன் எழுப்பணும்? நான் போலாம் தானே சொன்னேன். நீ தானே கூட்டு வந்த, நீ எழுப்பு. ஏய் அரவிந்தே. அரவிந்தே. ஏய் அரவிந்தே. நடாச்சு உனக்கு எழுந்துடா. அரவிந்தே. ஏய் 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 தூக்கு மச்சான். தூக்குடா டேய். அரவிந்தே என்னடாச்சு உனக்கு? ஏய் மச்சான் சீக்கிரம் வாடா போலாம். ஏய் என்னடா அவன் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கான்? அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, உனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அப்படிதான்டா அவனுக்கும். வாடா. ஏய் இரு நான் வரேன். டேய் 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 ஒரு நிமிஷம் இரு. டேய் மச்சான், எக்யூப்மெண்ட்ல உள்ளதான்டா இருக்கு. வாடா போய் எடுத்துட்டு வந்துடலாம். வாடா வாடா. சொன்னா கேளு. ஏதா சாமி வாடா ஏற்பாடு போலாம். போலீஸ்கார கூட்டி வந்து பண்ணிடா. நான் சொன்னா கேளு. உயிர் தான் முக்கியம் மச்சான். வாடா 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 வாடா. மெதுவா வாடா டேய். யுவராஜ் தூக்குடா. தம்புரா. அவனுக்கு வண்டி தாண்டா ஓட்ட தெரியாது. பேயில நல்லா தான் ஓட்டுவான். ஓகே, இந்த பேய் படம் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து அருண் ராஜா சார் கிட்ட கேட்டுடலாம். சொல்லுங்க. நல்லா இருந்தது. பிகினிங்கில் டயலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது. நல்ல படம். தேங்க்யூ. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாரு. ஸோ நம்ம வந்து ஜட்ஜஸ் உடைய டீட்டெயில்டு கமெண்ட்ஸ் கேட்கலாம். வெற்றிமாறன் சார். இது எக்ஸிக்யூட் பண்ணியிருந்த விதம் நல்லா இருந்தது. எனக்கு அவங்க உள்ளே போகிற வரைக்கும் ஒரு ஒரு இது இருந்தது. அந்த ஐயோ போய் மாட்டிக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த அவங்களோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்தது. என்ன இது, ஓகே, எனக்கு அந்த ஃபியரோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்ற பயம் இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அந்த ஏரியாலாம் ஒர்க் ஆகலை. எடுத்திருந்த விதம் ஓகே. இந்த கோஸ்ட் பஸ்டர்ஸ் இந்த கான்செப்டாக வந்து இது புதுசாக இருக்குது. சில போர்ஷன்ஸ் ஒர்க் ஆகுது. ஓவராலாக வந்து எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. பட் இட் டஸ் ஹாவ் சம் யூனிக்னஸ். புதுசாக இருக்குது. ஓகே, நான் டீட்டெயில்டு கமெண்ட்ஸ்ன்னு சொன்னதாலே சார் வந்து சுருக்கமாக ஆனால் தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ அடுத்து வந்து சேரன் சார் கிட்ட போயிடலாம். அது ஒரு அனுபவம் தேங்க்யூ சார். எல்லாருக்கும். ரைட். லைட்டாக சார். கடைசி வரைக்கும் அந்த பேய் என்ன பண்ணுச்சு சார்? அந்த பேய் அவங்க கூட போயிட்டேன் சார். அவங்க கூடவே கிளம்பி வந்துருச்சு. ஆமாம் சார். இந்த பேய் இவங்களோட எங்கே போகுது சார்? இனிமே திரும்பி அதை செகண்ட் பார்ட் வரும். அதை இன்னும் பேயை பிடிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க மற்றவங்க 2 பேரும். இல்லை என்னென்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல. ஒரு சிறுகதை, ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்றது ஒரு இடத்துல முடியணும்ல, இல்லை ஆரம்பிக்கணும்ல. ஆரம்பிக்கவும் இல்லை, முடியவும் இல்லை. இது வந்து வெறும் போட்டியோ இல்லை கலைஞர் டிவியில் வந்து நம்ம போய் நின்றுவோம் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியுன்றதுக்காகவோ கிடையாது. இது உங்கள் வாழ்க்கை. துபாயிலேருந்து வந்திருக்கீங்களா? ஆமாம் சார். நம்பர் 6 விவேகானந்த தெருவா? இல்லை சார், ஒரிஜினலாகவே நெக்ஸ்ட் சந்து சார். அடுத்த சந்தா? அடுத்த சந்து. குறுக்கு சந்துக்கு நெக்ஸ்ட் சந்து. எஸ் சார். சரி பரவாயில்ல, அடுத்தது நல்லா ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ சார்.